காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கால் வீக்கம், இப்போது எடிமா அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் நீர்த்தேக்கம். ஒரு சிலருக்கு காலையில் எந்திரிச்சோடனே முகத்தில் வீங்கின மாதிரி இருக்கும், தண்ணி கோத்த மாதிரி இருக்குது, கண்களுக்கு கீழே தண்ணி கோத்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சிலருக்கு கால் பாதங்கள் மேற்பகுதியில் வீக்கம் இருக்கும், ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன கண்டிஷனில் இந்த கால் வீக்கம் ஏற்படலாம்? கால் வீக்கம் ஏற்படுவது சாதாரணமான ஒரு நிலை தானா? இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணுமா, இல்லை இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணுமா, இல்லை அதுவே தானாக சரியாயிடுமா? இப்போது நிறைய நோய்களுக்கு முக்கியமான ஒரு சிம்டமாக இந்த கால் வீக்கம் அப்படின்றது, கால் பாத வீக்கம் இருக்குது. ஸோ எந்தெந்த கண்டிஷனில் இந்த கால் வீக்கம் இருந்துச்சுன்னா ரொம்ப எளிமையாக நம்ம கடந்து போகலாம், அதுவே சரியாயிடும் அப்படின்ட்டு, இல்லை எந்த விதமான நோய்களுக்கு இது ரொம்ப தீவிரமாக இதுக்கான சிகிச்சை எடுத்தே ஆகணும், இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக இந்த கால் வீக்கம் ஏற்படுறது எல்லாருமே சொல்கிற விஷயம் தான். நான் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணேன், கால் தொங்க போட்டே ட்ராவல் பண்ணதுனால கால் வீக்கம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் தவறு என்னென்னா, இதுதான் சாதாரணமான ஒரு கால் வீக்கத்தை நம்ம ஓகே 2-3 நாள் சரியாயிடும்னு விட்டுறோம். ஆனால் இதுவே நம்ம உடலில் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிட்னியோ இல்லை நமக்கு லிவரோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அதனால் கால் வீக்கம் இருந்துச்சுன்னா அதை கேர்லெஸ்ஸாக நம்ம விடும்பொழுது நாளடைவில் பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குதுன்னு சொல்லலாம். சரி, இப்போ பார்த்தோம்னா நம்ம கால் பாதங்களில் வீக்கம் ஜென்ரலாக இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது வீக்கம் ஏற்படுது, தானாக 2-3 நாட்களில் சரியாகுது. இதுவே ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பெண்களுக்கு கால் பாதங்களில் மேற்பகுதியில் வீக்கம் இருக்கும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி இது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாயிடும். இதற்கு அடுத்து அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை. நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கும்பொழுதும் கால் பாதங்களில் வீக்கம் ஏற்படுது. இல்லை நம்ம ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நீண்ட நாட்களாக இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கோ இல்லை பெயின் கில்லர்ஸ் ஆர் ஸ்டீராய்டு மாதிரியான மருந்துகள் மாத்திரைகள் கொஞ்ச நாளாக சாப்பிட்றோம். முக்கியமாக ஸ்லீப்பிங் பில்ஸ் தொடர்ந்து பல வருடங்களாக எடுக்கிறவங்களுக்குலாம் பார்த்தோம்னா தெரியும், முகத்தில் வீக்கம் இருக்கும், கால் பாதங்களில் வீக்கம் இருக்கும், தொடை வரைக்குமே அந்த வீக்கம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கால் பாதங்களில் வீக்கம் ஏற்படுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சாதாரணமாக சரியாயிடும். ஆனால் இதுவே நமக்கு கல்லீரல், அதாவது லிவர் ஆர் நமக்கு கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் கால் பாதங்களில் வீக்கம் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த வீக்கம் எந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஏற்படும்னா, ஒரு 30-35 வயதை கடந்தவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த கால் பாத வீக்கம் தான் முக்கியமான ஒரு சிம்டம் சொல்லலாம். ஏன்னா பல வருடங்களாக நம்ம சிறுநீரகம் தொடர்பான நோயாளிகளுக்கு நம்ம சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது எல்லாருமே கேர்லெஸ்ஸாக விடுற ஒரு விஷயம், உடனே நம்ம கிரியேட்டின் ரேஞ்ச் அதிகமாக இருக்கா, 5-6 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சா, கால் பாதத்தில் ஏதாவது வீக்கம் தெரியுதா, யூரின் போகும்போது நிறையா வருதா, இப்படி தான் நம்ம கேட்குறோம். அப்போ கால் பாதத்தில் வீக்கம், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக கால் பாதத்தில் வீக்கம் இருக்கும். இது ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்கிறோம். கை வச்சு அழுத்தும் பொழுது குழி விழுற மாதிரி இருக்கும். அழுத்தும் போது நல்லா குழி விழும். கையை எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த குழி மறைஞ்சிரும். மேலே நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். கால் பாதம் மேற்பகுதியில் அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி ஒவ்வொரு விரல்களும், கால் விரல் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு விரல்களையுமே வீக்கம் ஏற்பட்டு தனித்தனியாக அப்படியே தெரியும். இந்த வீக்கம் முழங்கால் வரைக்கும், நீ ஜாயின்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு சிவியரான ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது ஒரு 5 ஸ்டேஜஸ் வரைக்கும் இருக்குது. அந்த 5 ஸ்டேஜஸ் 4th 5th ஸ்டேஜெல்லாம் என்ன ஆகுதுன்னா, தொடை மற்றும் அடிவயிறு பகுதி வரைக்கும் இந்த வீக்கம் பரவ ஆரம்பிக்குது. ஸோ வயிறு பகுதியில் இது பார்த்தோம்னா அசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷனில் நமக்கு பரவ ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சிறுநீரக செயலிழப்பு இருக்கும்போது நமக்கு இந்த கால் பாத வீக்கம் இருக்குது. இந்த மாதிரி வீக்கம் இருக்கும்போது உடனடியாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன? உடனே மருத்துவரை ஆலோசனை செய்யணும். அடுத்ததாக நம்ம பிளட் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன் ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது என்னென்ன டெஸ்ட்டுங்க எடுக்கலாம்? கால் பாதம் வீக்கம் இருக்குங்க, நான் மருத்துவரை சந்திக்கல, ஜென்ரலாக நான் தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன், அப்போ பிளட் டெஸ்ட்டில் நான் என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுக்கணும். இதில் ஹீமோக்ளோபின் லெவல், ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிடும். இதை நம்ம எடுத்துக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய யூரியா கிரியேட்டின் லெவல் நிச்சயமாக எடுக்கணும். அதுக்கப்புறம் சோடியம், பொட்டாசியம், குளோரைட், இதோட பைகார்பனேட்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்கணும்.
இதில் யூரியா கிரியேட்டின் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்பொழுதும், அதாவது கிரியேட்டினோட லெவல் ஒரு 1.5க்கு மேலே கிட்டத்தட்ட 2 தாண்டிடுச்சுன்னா நிச்சயமாக சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக அதற்கான சிகிச்சைகளை நம்ம கொஞ்சம் கூட காலதாமதம் செய்யாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கால் பாதத்தில் வீக்கம் இருக்குன்னா அது என்ன சொல்ல வருது, நமக்கு என்ன அறிவிக்குது? ஸோ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உறுப்பு பாதிப்பில் இருக்குது அப்படின்றது சொல்ல வருது. முக்கியமாக வீக்கம் எதனால் ஏற்படுதுன்னா, நம்ம பாடியில் மெட்டபாலிசம் முடிஞ்சு இருக்கக்கூடிய அந்த நீர்ச்சத்துக்கள் வெளியேறாமல் இருக்கிறது. இதில் யூரிக் ஆசிட் லெவலும் நம்ம பார்க்குறது நல்லது. யூரிக் ஆசிட் லெவல் அப்படின்றது நம்ம பாடியில் யூரியா கிரியேட்டின் மாதிரி அதுவும் ஒரு கழிவு. யூரிக் ஆசிட் ஒரு கழிவு தான். ஒரு சிலருக்கு யூரியா கிரியேட்டின் நார்மலாக இருக்கும், யூரிக் ஆசிட் லெவல் மட்டும் அதிகமாக இருக்கும். அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் பாதங்களில் வீக்கம் இருக்கும். எப்படி நம்ம இந்த கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் இவ்வளவு டேஞ்சராக ஒரு விஷயம், அபாயகரமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கும் கால் பாதங்களில் வீக்கம் ஏற்படுது. இப்போது இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு எதனால் ஏற்படுதுன்னா, நிறைய பேருக்கு இந்த யூரின் சரியாக பாஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ யூரினரி ட்ராக், யூடிஐ அப்படின்னு சொல்லுவோம். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்கு சரியான நேரத்தில் சரியான அளவில் நமக்கு சிறுநீர் கழிக்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, கால் பாதங்களில் வீக்கம் ஏற்படும். அதே மாதிரி பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன், கால் பாதங்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறது. கால் பாதங்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்பு ஏற்படும் பொழுது வீக்கம் ஏற்படுது. ஸோ இந்த கண்டிஷன் ஒரு வேளை நமக்கு கல்லீரல், லிவர் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்லை கிட்னி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ, சர்க்கரை நோய் அதிகமாக 300க்கும் தாண்டி நமக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுனா கால் பாதங்களில் வீக்கம் ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் நமக்கு கால் பாதங்களில் வீக்கம் ஏற்படுது. ஸோ வீக்கம் அதிகமாக அதிகமாக நிச்சயமாக உள் உறுப்புகள் பாதிப்புக்கு உள்ளாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம டெஸ்ட் எடுத்தும் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்குது, இல்லை ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போதும் சிறுநீரகம் இல்லைனா கல்லீரலில் பிரச்சனை இருக்குன்னா அதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கணும். இப்போ கால் பாதங்களில் வீக்கம் இருக்கும்பொழுது ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம என்னென்ன தெரப்பிஸ் பண்ணலாம்? இது நிறைய பேர் கேட்குற கேள்வி. மேம், இந்த காலில் வீக்கம் வடியவே இல்லை, என்ன பண்ணலாம்? ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்னிக்கான சித்தா மருந்துகள் எடுத்தாலோ, இல்லை வேறு என்ன பிரச்சனைகளுக்காக சித்தா மருந்துகள் எடுத்தாலும் கால் பாதத்தில் இந்த வீக்கத்தை குறைப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜென்ரலாக கால் பாதங்களில் வீக்கம் இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆயில் மசாஜ் பண்ணலாம். ஆயில் மசாஜ் அப்படி சொல்லும்போது எண்ணெயை போட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்து அப்படி பண்ணக்கூடாது. ஸோ மைல்டாக லைட்டாக, ரொம்ப ப்ரெஷரே இல்லாமல் அந்த ஆயிலை கால் பாதம், மூட்டு, தொடை வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இப்போ கால் பாதங்களில் என்ன பண்ணோன்னா ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம். இதற்கு பேசிக்காக நம்ம கற்பூராதி தைலம் இல்லைன்னா பிண்ட தைலம் அப்படின்னு சொல்கிறத தைலங்களை பயன்படுத்தலாம். இந்த தைலங்களை லேசாக ஹீட் பண்ணிவிட்டு கால் பாதங்களில் நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக அப்ளை பண்ணிடணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கலாம். ஸோ வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். இதனோடையே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கிட்னியை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ் எடுக்கணும். உணவு முறையாக இருந்தாலும் மருந்து முறையாக இருந்தாலும் அந்த கிட்னியை திரும்ப ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸை நம்ம எடுக்கணும். இது கூட என்னென்னா பற்று மருந்து நம்ம கொடுக்குறோம். பத்து மருந்து அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்டர்னலாக நம்ம தடவக்கூடிய மருந்து. எக்ஸ்டர்னலாக இந்த பத்து போட்டுட்டு வெந்நீர் ஓட்டம் கொடுக்கும்போது சீக்கிரமாக நமக்கு கால் பாதத்தில் இருக்கக்கூடிய வீக்கம் வடிய ஆரம்பிக்கும். இதில் என்னென்ன சேருது அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சள். ஸோ இந்த மரமஞ்சள் அப்படின்னு சொல்கிற மூலிகை இதில் முக்கியமான ஒரு மருந்தாக இருக்குது. இந்த மரமஞ்சள் நல்ல பொடியாக, நல்ல ஃபைன் பவுடராக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட சில மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம். என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீர்முள்ளி விதைகள். நீர்முள்ளி விதைகளுக்கு எக்ஸ்டர்னல், அதாவது அதோட பண்பே என்னென்னா, நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் தான் நீர்முள்ளிக்கு இருக்குது. ஸோ மரமஞ்சளோட நீர்முள்ளி விதைகளை நல்லா பவுடர் பண்ணி இதனோட நம்ம சேர்க்கிறோம். இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா, இந்த நீர்முள்ளி விதைகளை தண்ணீரில் போட்டோடனே அதனால கம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு கம் மாதிரி ஃபார்ம் ஆகும்போது நல்லா காலில் அப்ளை பண்ணும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ அதற்காகவே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீர்முள்ளி விதைகள் இதில் சேர்த்துருக்கோம். இது ஒரு முக்கியமான மூலிகையாக சேர்த்துருக்கோம். அதற்கப்புறம் பார்த்தோம்னா நொச்சி, தழுதாழை, வாதநாராயணன் இலைகளோட பொடியை இதில் சேர்க்குறோம். சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெந்நீர் விட்டு நல்லா கலந்து கால் பாதத்தில் நம்ம பத்து போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி பத்து போட்டு அரை மணி நேரம் கழித்து மைல்டாக ஹாட் வாட்டர் வச்சு நம்ம ஒத்தரம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது
கால் பாதத்தில் இருக்கக்கூடிய வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இஞ்சி ஒத்தரம். ஸோ சிறுநீரகம் நோயாளிகள் எல்லாருக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் என்னென்னா இந்த பற்று மருந்தோட இஞ்சி ஒத்தரமும் சேர்த்து தான் கொடுக்குறோம். ஸோ 1 லிட்டர் அளவு தண்ணியில் ஒரு 50 கிராம் அளவு இஞ்சியை நல்லா நசுக்கி போட்டு நல்லா பாயில் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணதுக்கப்புறம் ஒரு திக்காக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் கிளாத்தில் நினச்சி நம்ம காலில் ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே வரணும். அதே மாதிரி சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய முதுகு பகுதியில் நம்ம ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். இதுவே நம்ம சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அதற்கேற்ற மருந்துகளும் உள்ளுக்கு நம்ம சாப்பிடணும். ஏற்ற மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது செயலிழந்த சிறுநீரகத்தை நம்ம ஆக்டிவேட் செய்கிற மாதிரியான மருந்துகள். ஸோ அதை தான் நம்ம இப்போது கால் வீக்கத்திற்கான சின்ன சின்ன ரெமடிஸ் என்னன்றதை சொல்லியிருக்கேன். வீக்கத்திற்கான காரணம் என்னென்னா சிறுநீரக செயலிழப்பு. அந்த சிறுநீரக செயலிழப்புக்கான சரியான மருந்துகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ உணவு முறையோடு இந்த மருந்துகளும் ஃபாலோ பண்ணால் கால் வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எப்போது இந்த வீக்கம் குறையும்னா சிறுநீரகங்கள் நார்மலாக நமக்கு ரிவர்ஸ் ஆகணும். ஸோ அதோட ஃபங்க்ஷன் நார்மல் ஆகும்போது நிச்சயமாக கால் வீக்கமும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் கால் வீக்கம் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகளால் ஏற்படலாம், அதற்கு என்ன தீர்வுகள் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.